பேர் வந்து சாந்திபுரம். இந்த ஊர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஊர்ல இருக்க எல்லா பேருமே ஏதாச்சும் வாங்கணும்டா பட்டணத்துக்கு தான் போகணும். அதுக்கு காட்டின் பாதையில தான் போகணும். எல்லா பேருமே பட்டணத்துக்கு போக இந்த பாலத்தை தாண்டி தான் போக முடியும். இந்த ஒரு வழிதான் இருக்கு. பட்டணத்துக்கு போக வேற எந்த வழியிலும் போக முடியாது. இந்த பள்ளத்தாக்கு பகல் நேரத்துல கூட ரொம்ப பயங்கரமா இருக்கும். நைட் நேரத்துல மட்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். யாருமே நைட் வந்தா வரவே மாட்டாங்க. இந்த பள்ளத்தாக்கு பக்கம் ஊர் மக்கள் எல்லாம் பேரும் இந்த பள்ளத்தாக்குல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஐயா பட்டணத்துக்கு காய்கறி வாங்கலாம்னு போயிட்டு இருந்தாரு. அந்த ஐயா போய் பட்டணத்துல தேவையான காய்கறியை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல பார்த்து ஒரு திருடன் வந்துட்டான். டேய், அந்த பையன் என்கிட்ட கொடுத்துட்டு இல்ல நீ இங்கேயே செத்துருவ. ஐயா, அந்த பேக்ல ஒண்ணுமே இல்ல. பட்டணத்தில் போய் கொஞ்சம் காய்கறி தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன போக விடுங்க. அந்த திருடன் இந்த ஐயா கிட்ட இருந்து பைய வாங்கிட்டு போயிட்டான். இவரால ஒன்னும் பண்ண முடியல. அந்த பையில வச்சிருந்தா கொஞ்சம் பணமும் போச்சு. காசு கூட இல்ல. இப்ப காய்கறிக்கு என்ன பண்றது? திருடன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டான். சரி, வீட்டுல இருக்க பொருள் வச்சு ஏதாச்சும் சமைக்கலாம். டக்குன்னு வீட்டுக்கு போகணும். மனித கறி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு ஒரு விருந்துதான் போல. ஐயோ பேய், என்னை விட்டு விடு. என்னை எதுவும் செஞ்சுராது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என்னை விட்டு விடு ப்ளீஸ். உனக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன். என்ன போக விடு ப்ளீஸ். சரி சரி, உன்னை நான் விட்டேன். எனக்கு மாமிசம் சாப்பிட வேண்டும். சரி, உனக்கு நான் கண்டிப்பா மாமிசம் தரேன். எங்க வீட்டுக்கு வா, என் பின்னாடியே வா, உனக்கு மாமிசம் நான் தரேன். பேயும் அவர் பின்னாடியே மறைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. நீ இங்கே உக்காந்து இரு, நான் உனக்கு மாமிசம் கொண்டுட்டு வரேன். பேய்க்கு அவரு மாமிசத்தை ரெடி பண்ணி வந்து கொடுத்தாரு. அந்த பேய் அதை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு பேய் மறைஞ்சு போயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போயிடுச்சு. அந்த பள்ளத்தாக்குல நிறைய பேருக்கு மேல இறந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லா பேருக்கும் யாருதான் கொல்றாங்கன்னு தெரியல. அதனால ஊர் மக்கள் எல்லாம் பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால ஒரு மந்திரவாதியை கூட்டி வந்து நடந்த எல்லாத்தையும் ஊர் மக்கள் சொன்னாங்க. அதுக்கு மந்திரவாதி சொன்னாரு, அந்த பள்ளத்தாக்குக்கு முன்னாடி ஏதாச்சும் போர்டு எழுதி போடுங்க. யாரும் 6 மணிக்கு மேல அந்த பள்ளத்தாக்குல வரக்கூடாது. அதையும் மீறி வந்தால் நீங்க செத்துருவீங்க அப்படின்னு போய் எழுதி போடுங்க. போங்க. அடுத்த நொடியே ஒரு 3 பேர் போயிட்டாங்க. மந்திரவாதி சொன்ன மாதிரி ஒரு போர்டுல எழுதி போடலாம்னு. மந்திரவாதி சொன்ன மாதிரியே பள்ளத்தாக்குக்கு முன்னாடி இருக்க போர்டுல எழுதி போட்டுட்டு வந்துட்டாங்க. ரங்காண்டு ஒருத்தவரு பாரின்ல இருந்து சர்ப்ரைஸா வீட்டுக்கு போலாம்னு நைட் 6 மணிக்கு போயிட்டு இருந்தாரு. என்னது ஏதோ எழுதி இருக்கு, 6 மணிக்கு மேல உள்ள போக கூடாது. அதை மீறி போனா நீங்க செத்துருவீங்க. ஓஹோ, இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் நினைச்சியா? நான் உள்ள போவேன். அந்த போர்டுல எழுதிருக்கத கேட்காம ரங்கா உள்ள போயிட்டாரு. இந்த பாலம் இப்பதான் முடிஞ்சிச்சு என் கண் முன்னாடியே. இப்ப எப்படி மறைஞ்சு போச்சு? இது ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. தெரியாம இந்த பள்ளத்தாக்குள்ள வந்துட்டேன்.